ஹே கைஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் வாங்கின புதுசுல எனக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆனது. நம்மளுக்கும் ஹில் அசிஸ்ட் இருக்கு. நம்ம ஆஃபீஸ்ல நம்மளுக்கு அடுத்த வேரியன்ட் வாங்கின அவருக்கு வந்து ஹில் அசிஸ்ட் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ரெண்டுமே வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது, எப்படி யூஸ் பண்றதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட பெனிஃபிட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலரா அதை யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதோட டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதோட யூஸ் கேஸ் அப்புறம் வந்து அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையுமே நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹில் அசிஸ்ட் பத்தி பார்த்துருவோம். இந்த ஹில் அசிஸ்ட்ன்றது எதுக்கு அப்படின்னா, இதுல அந்த டேர்ம்லயே இருக்கு. நம்ம வந்து ஹில் கிளைம் பண்றோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அதை அசிஸ்ட் பண்றதுக்காகவோ, இல்ல வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்க ஒரு பார்க்கிங்கோ, இல்ல ஸ்லோப்பான ஒரு ஏரியா, இல்ல ஃப்ளைஓவர் மாதிரி இருக்க ஒரு ஸ்பேசஸ்ல வந்து நீங்க காரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா, உங்க கார் வந்து இப்படி நிக்குது அப்படின்றப்ப, நீங்க வந்து கிளட்ச புடிச்சிட்டு ஆக்சிலேட்டர பிரேக்ல இருந்து கால் எடுத்து அழுத்துறதுக்குள்ள உங்களுக்கு வந்து கார் பின்னாடி போகும். யூசுவலா நம்ம பழைய கார்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோம். கிளட்ச புடிச்சுட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் விடும்போது நம்ம ஹேண்ட் பிரேக்கையும் சேர்த்து வந்து விடுற மாதிரி பார்ப்போம். இப்ப இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க பிரேக்க வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்லோப்ல இருக்கும்போது 2 டூ 3 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்காக கார வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ பிரேக்ல இருந்து நீங்க கால எடுத்து ஆக்சிலேட்டர்ல வச்சு அழுத்துறதுக்கு அந்த 2 டூ 3 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து குடுக்கும். ஸோ அது மூலமா வந்து நீங்க கார் பின்னாடி போகாம உங்களால வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஹில் அசிஸ்ட். இத வந்து நீங்க எங்கேயும் எனேபிள் பண்ணணும் அந்த மாரி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்க காரே வந்து ஸ்லாண்டிங்ல இருக்கும்போது இத வந்து எனேபிள் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். யூசுவலா வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோம். நெறைய பேருக்கு வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ண வராது. ரொம்ப பேர் வந்து கார் மூவ் பண்ணும்போது பின்னாடி போகும் காரு. இந்த மாரி டைம்ல வந்து ரொம்பவே இது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஹோல்ட். ஆட்டோ ஹோல்டுன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்கும். அவரோட கார்ல இருக்கும். நான் வேணா அத ஒரு கிளிப் வந்து ஆட் பண்றேன். எப்படி இருக்கும்? இல்ல ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஆட்டோ ஹோல்ட வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரேக் எப்பயுமே அப்ளைல இருக்க மாரி இருக்கும். நீங்க எப்ப வந்து ஆக்சிலேட்டர கிளிக் பண்றீங்களோ, அப்ப மட்டும் தான் கார் மூவ் ஆகும். நீங்க ஆக்சிலேட்டர ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். இது மோஸ்ட்லி ஹெவி டிராபிக்ல வந்து நீங்க பிரேக், ஆக்சிலேட்டர் மாத்தி மாத்தி பண்ணாம, வெறும் ஆக்சிலேட்டர மட்டும் வச்சு யூஸ் பண்றதுக்காக வந்து இது ஒரு கன்வீனியன்ட் ஃபியூச்சர் மாதிரி பார்க்குறோம். ஹில் அசிஸ்ட்ன்றது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர். இது வந்து ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர்ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட ஒர்க்கிங் இது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரியே இது வந்து ஹில் அசிஸ்ட் மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஸ்லாண்டிங்கா இருக்கிற இடத்துல, இல்ல ஸ்லோப்ல, இல்ல ஒரு டிஃபிகல்ட்டான பார்க்கிங் ஸ்பேஸ்லயோ, இல்ல ரெகுலரா வந்து ஸ்டாப் அண்ட் கோ அந்த மாரி ஒரு டிராபிக் சிச்சுவேஷன், சிக்னல்ஸ் இந்த மாரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹோல்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்ப்போம்ல. ஸோ ஹில் அசிஸ்ட்ன்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி சேஃப்டி ஃபீச்சர். ஆட்டோ ஹோல்டுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ன்ற மாதிரி தான் பார்க்கணும். பட் இந்த 2மே உங்க கார்ல இருக்கு அப்படின்றப்ப, ஆட்டோ ஹோல்டு வந்து உங்களுக்கு சிட்டி லைஃப்ல வந்து கன்வீனியன்ட்டாவும், ஹில் அசிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மவுண்டன் நம்ம ட்ரிப் போம்போது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சேஃப்டி ஃபீச்சராவும் நம்மள புரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா, இதுல வந்து கண்டிப்பா ஹில் அசிஸ்ட் மினிமம் இருக்கா மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஆடட் சேஃப்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கீழ போடுங்க. இந்த ஆட்டோ ஹோல்ட் இல்ல ஹில் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி வொர்க்கிங்கோட காமிக்கணும் ஸ்லோப்ல நிறுத்தி அப்படின்னாலுமே சொல்லுங்க. வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் எதனா ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியாவது கேளுங்க. அப்பதான் வந்து என்னோட வீடியோ வந்து நெறைய பேருக்கு பூஸ்ட் பண்ணும். என்கேஜ்மென்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அது ஒரு மோட்டிவேஷனா கிரியேட் ஆயி இன்னும் நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை. சி யூ.